இது உங்கள் வளம் காணொளி. இயந்திர நடவு மூலமாக நம்ம நடவு நட்டு இன்றைக்கி 13 நாள் ஆகுது. நாற்று விட்டதுலேருந்து கணக்கு பார்த்தா 32 நாள் ஆகுது. இந்த பயிரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, பசுமையாக இருக்கா இல்லையா, தண்ணி ஒவ்வொரு வயல்லையும் எப்படி பாஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அருவி ஒன்று இருக்குது. அது 5 அடி சறுக்குன்னு சொல்லலாம். ஆற்றுலேருந்து தண்ணி கீழே ஊற்றும். அதை அந்த இடத்த பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு தான் நம்ம வயலை போய் ஒவ்வொரு கொள்ளையாக பார்க்க போகிறோம். தண்ணியெல்லாம் எப்படி பாஞ்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. திரும்பி வரையில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் நிறைய காய்ச்சிருக்கும். அதை இப்போ தான் அறுவடை செய்கிறாங்க. நிறைய பழமாகவே பழுத்துருக்கும் அந்த மரத்தில். அந்த அறுவடையை நம்ம நேரடியாக பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாம்பழத்தையும் வாங்கிட்டு வருவோம். இந்த காணொளி முழுவதையும் கண்டுகளியுங்க. இது ஒரு சின்ன வாய்க்காலுங்க. ராஜாமடம் கால்வாயிலேருந்து பிரிஞ்சு பாசனத்துக்காக வருது. இதில் தண்ணி பாருங்கள். இதுதான் தண்ணி. அது 10 அடி சறுக்குன்னா இது கிட்டத்தட்ட 5 அடி சறுக்குன்னு சொல்லலாம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த பாதையில் வந்து இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாம் நடவு நட்டுருக்க ஒரு கொள்ளையை இப்போ வயலை போய் பார்க்க போகிறோம். அந்த வயல் புது ஆற்று பாசனத்தில், புதுக்காவேரி பாசனத்தில் இருக்குது. அங்கேருந்து ராஜாமடம் கால்வாய் பிரிஞ்சு வரும். அங்கே அந்த ராஜாமடம் கால்வாயிலேருந்து ஒரு சின்ன வாய்க்கால், இந்த மாதிரிங்க இந்த கால்வாய் பிரிஞ்சு வரும். இதுக்கு வடக்கி வாய்க்கால்னு பேர், சோழபுரம் கிராமத்தில். இப்போ வந்து இந்த நடவை தான் போய் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20, 35, 40 நாள் பயிர். இந்த பாருங்கள், ஜூன் 2ஆம் தேதி நாற்று விட்டோம். நாற்று விட்டு 15 நாளில் முடிஞ்சோடனே 18ஆவது நாள் நடவு நட்டோம். எந்திர இதை வச்சு தான் நடவு நட்டோம். எந்திரத்தில் வச்சு பண்ணுறதுனால தான் அந்த பாருங்கள் நேராக இருக்குது. நேராக நட்டுருக்கு பாருங்கள். இதில் வந்து களப்பறியல் இயந்திரத்தை விட்டு களப்பறிக்க எதுவாக இருக்கும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 32 நாள் ஆகுது. பயிர் நல்லா வளர்ந்துருக்குது. பார்த்துட்டே வாங்க. சில இடங்களில் ஒரு சில இடைவெளி இருக்குது. இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், இயந்திரம் நடாமல் போனது ஆள் வச்சு நட்டோம். இந்த ஆள் வச்சு நட்டது அவ்வளோ செழிப்பாக இல்லை, சுமாராக தான் வந்திருக்கு. இந்த ஓரத்தில், வரப்பு ஓரத்தில் இருக்கிறது மற்றதெல்லாம் நல்லா செழிப்பாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. கை வச்சு ஊன்றதுனால வேறு அறுபட்டு போகுதா, அது என்னங்கிறது தெரியல. இயந்திர நடவு மிகவும் அருமையாகவே வந்திருக்குது. முதல்ல வந்து பாய்நாற்று விட்டோம். வந்து என்னைக்கு விட்டோம்னா ஜூன் 2ஆம் தேதி பாய்நாற்று விட்டோம். அப்புறம் வந்து ஜூன் 18ஆம் நாள் நடவு நட்டோம். அந்த பாயை பிரித்து எடுத்துக்கிட்டு வந்து இயந்திரத்துக்குள்ளே வச்சு அப்படியே வரிசையாக நட்டுக்கிட்டே வருது. அது இன்னொரு காணொலியில் வந்து இந்த இயந்திரத்தை ஓட்டுற ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அது தனி காணொலியில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம நடவு நடையில் எடுத்தது இல்லை, வேறொரு இடத்துல எடுத்தது. அடுத்த முறை வந்து நம்ம நடும்போது, நாற்று விடும்போது எல்லாத்தையுமே தனித்தனி காணொலியாக போடலான்ட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த வந்து இங்கே போர் செட்டு இருக்குது. அங்கே போய் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வரப்போகிறோம். எந்த கொள்ளையிலெல்லாம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாக்க வந்து தண்ணியை வடிகட்டணும். குறிப்பிட்ட அளவு தண்ணி மட்டும் இருந்தாலே போதும். பயிர் நல்லா பெருசாக வந்ததுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னால் நடவு நட்ட உடனே பயிர் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, 15 நாள்லேயே நட்டோம்ல. அதனால் தண்ணி கொஞ்சம் பாய்ச்சி வடிகட்டிக்கிட்டே இருந்தோம். பாய்ச்சலும் காய்ச்சலுமாகவே வச்சுக்கிட்டு இருந்தோம். தண்ணி பாயும், அப்புறம் அப்படியே வந்து உறிஞ்சி இதை எடுத்து தண்ணி அப்படியே காய்ஞ்சு போயிடும். பாய்ச்சலும் காய்ச்சலுமா. காய்கறிகளுக்கு வந்து பேய்ச்சலும் காய்ச்சலும்பாங்க. மழை லேசாக பெய்யணும், அப்படியே காயணும், அடுத்து மழை பெய்யணும், காயணும்பாங்க காய்கறி போன்றவைகளுக்கு. ஆனால் நடவுக்கு வந்து பாய்ச்சணும், தண்ணி நிறைய பாய்ச்சி அப்புறம் பாய்ச்சலும் காய்ச்சலுமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பயிர்கள் நல்லா பச்சை கொடுத்து வளரும்.
நல்லாவே பச்சை குத்து வந்திருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் மடை. இந்த கொள்ளையில் வந்து அதிகமாக தண்ணி வந்துருச்சுன்னா அந்த மடையை கொஞ்சமாக திறந்து விட்டோம்னா இந்த கொள்ளைக்கு போயிடும். அப்படியே போயிட்டு 4வது கொள்ளைக்கு போயிட்டு கீழே வடிகால் இருக்குது, வாய்க்கால் இருக்குது, அந்த வடிகால் வாய்க்காலுக்கு போயிடும். பயிரெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தா நேராக இருக்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். சில இடங்களில் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. 18வது நாள் வந்து நடவு நட்டு முடித்தோடனே 19, 20வது நாளில் இதுக்கு வந்து உரம் போட்டோம். உரம் வந்து காம்ப்ளெக்ஸ் தான் போட்டோம். காம்ப்ளெக்ஸ் போட்டோம். அப்புறம் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு போட்டோம். தனித்தனியாகவே போட்டோம். ஜிங்க் சல்ஃபேட் வந்து பசையாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் மணல் கலந்து எல்லாத்துக்குமே தூவி விட்டுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து களை பறிக்க வேண்டியிருக்குது. 20 நாள் முடிஞ்சோடனே தான் களை பறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 20 நாளுக்குள்ளே களை பறிச்சோம்னாக்கா வந்து செடி வந்து பிடுங்கிக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மொத்தம் வந்து 4, 2, 7 கொள்ளைங்க இருக்குது. மொதல் கொள்ளையை இப்போ சுற்றி பார்த்துருக்கோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது. இதை மேற்கொண்டு வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. அங்கங்கே இருக்க மறையை திறந்துட வேண்டியது தான். இந்த முக்கத்தில் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக கிடந்ததுனால சரியாக பயிர் வரல. அது வந்து தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் வடிகட்டி வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஓரம் எல்லாமே வந்து ஆள் நடவு நட்டது, அதெல்லாமே சரியாக வரல. எந்திர நடவு வந்து நல்லா வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறது மட்டும் சரியாக கண்டுபிடிக்கணும். எந்திர நடவில் நான் ஒன்று கவனித்தது என்னென்னா, வந்து கை நடவு நடுவாங்க. அதில் வந்து நிறையா பயிர் வந்து அப்படியே பழுத்த நேரத்தில் போயிட்டு திருப்பி வந்து தான் பிழைக்கும். ஆனால் இது வைக்கும்போது எதுவுமே பழுத்த நேரத்துக்கு போகலை. இப்போ சில இடங்களில் கொஞ்சம் வந்து பசுமை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த உரம் போடும்போது சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் வந்து போர்லேருந்து வர தண்ணியை திறக்கிற இடம். இப்போ இது வந்து திறந்து போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே பாஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயோ பாஞ்சிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மோட்ரு ஓடுதா என்னன்னு தெரியல. இந்த வயலுக்குன்னு தண்ணி பாய்ச்சறதுக்குன்னு ஒரு ஆளுங்களை பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சரியாக வந்து பார்த்து அவங்க தண்ணி பாய்ச்சுவாங்க. அவங்க விவசாயத்தில் அனுபவம் உள்ளவங்க. அவங்களுக்கு வந்து 4 மாதத்துக்கும் சேர்த்து ஓரளவுக்கு பணம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் இதெல்லாம் தண்ணி பாய்ச்சி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து தினமும் வந்து கொஞ்சம் வந்து பார்க்கணும். சில நேரங்களில் தண்ணி அதிகமாக கிடக்கும். அவங்கள்ட்ட சொல்லி தண்ணி அதிகமாக கிடக்கு அப்படின்னு சொல்லணும். தண்ணி குறைவாக இருந்தால் பாய்ச்ச சொல்லணும். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களும் வந்து பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இந்த கொள்ளையில் தண்ணி இல்லாமல் கிடக்கு. எதுக்காக தண்ணி பாசலன்னு தெரியல. இது வந்து 3வது வயல். அங்கே பாருங்கள், ஒரு குருவி ஒன்று பறந்து ஓடுது. இங்கே பாருங்க, ஒரு கருங்குருவி ஒன்று உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் கருங்குருவி. சில இடத்துல இது வந்து ஊர்க்குருவின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து குயில் மாதிரி வால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இது நல்ல உயரமாக பறக்கும். பறந்த அளவுக்கு உயரமாக பறக்கும். இருந்தாலும் பயந்த அளவுக்கு பறக்க முடியாது. இது மிகச்சிறிய குருவிங்கிறதுனால. அதனாலேயே இதுக்கு வந்து உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. பருந்து தான் மிக உயரத்தில் பறக்கும். மழை பெய்யும், அதுக்கு மழைக்கு மேலேயும் பறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
நாமெல்லாம் மழை வந்தால் கொடை பிடிச்சிக்குவோம். ஆனால் பருந்து வந்து மழை பெய்யுதோ எந்த மழை எங்கேருந்து உருவாகுதோ அதுக்கும் உயரத்தில் மேலே போய் பறக்குமா. குருவி ஓடாமே உட்காந்துருக்கு ரொம்ப நேரமாக. மனிதர்களுக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கொள்ளையில் தான் தண்ணி குறைவாக இருக்குது. போய் சொல்லணும் உங்களுக்கு ஏன் தண்ணி ஏன் பாய்ச்சாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொள்ளையிலையும் தண்ணி குறைவாக இருக்குது. கொள்ளைன்னு சொல்கிறேன். இது வந்து கொள்ளை கிடையாது, வயல். வயல்னாலே நீர்ப்பாசனம் ஆற்றுப்பாசனத்தில் இருக்கிறதுக்கு வயல், அங்கெல்லாம் நடவு நடுவாங்க. இந்த பாருங்கள், இது நேராக இருக்குது பாருங்கள். முதல்ல வந்து சுற்றுவட்டத்தை விட்டுட்டு நடுவில் தான் வந்து இயந்திரத்தை ஓட்டுறாங்க. அப்புறமா கடைசியாக சுற்றுவட்டத்தை வந்து சுற்றிக்கிட்டு வர்றாங்க. இங்கே இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இது கிழக்கு திசை, கிழக்கு மேற்காக தான் நடவு நட்டுருப்பாங்க. எந்திரத்தை கிழக்கு மேற்காக ஓட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து வெயில் எல்லா பயிருக்கும் படணும் அப்படிங்கிறதுக்காக கிழக்கு மேற்காக ஓட்டியிருப்பாங்க. நடுவில் ஓட்டிட்டு சுற்றிலும் அடுத்த சுற்று வந்து வெளியில் ஓட்டுவாங்க. அந்த சுற்று வந்து கிழக்கு மேற்காக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, மாறியும் வரும். இந்த 6 வயல் தாண்டிட்டு இப்போ அதுக்கு அடுத்து இது வந்து வம்பன் புள்ளின்னு பேர். இந்த பாருங்கள், இதுதான் ஒரு மடை. இது கடைசி மடை. எல்லா கொள்ளைக்கும் அந்தந்த கொள்ளைக்கு தனி மடை இருக்கும். தண்ணி நிறையா இருக்கும்போது அப்படியே பாஞ்சு வந்து இதுக்கு போயிடும். இது வந்து பொது வாய்க்காலுக்கு போயிடும். இந்த பாருங்கள், இது போயிட்டு இதுக்கு அல்தாப்பில் ஒரு பொது வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலுக்கு போயிடும். நமக்கு இந்த கொள்ளைக்கு வடிகால் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தெளிவாக இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும். ஏன்னா கீழே 5 அடி கீழே தான் வந்து இந்த பொது வாய்க்கால் இருக்குது. இந்த கொள்ளையிலையும் வந்து தண்ணி குறைவாக இருக்குது. அது ஏன் பாய்ச்சாமல் கிடக்கு என்னன்னு தெரியல, பார்க்கணும். இந்த கொள்ளையில் சுத்தமாக காஞ்சி கிடக்கு. இந்த பாருங்கள், இது வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள வயல். இதில் வந்து கை நடவு தான் நட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், கசமசான்னு இருக்கும். வந்து இதில் வந்து எந்திர நடவில் என்ன பயனுன்னாக்கா நேராக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம், சூரிய வெளிச்சம் எல்லா பயிருக்கும் கிடைக்கும், விளைச்சல் அதிகமாகும். அதே மாதிரி எந்திரத்தை வச்சு கலவி பறிச்சிடலாம். எலி தொல்லையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா இது இடைவெளி விட்டு நட்டுருக்கிறதுனால நடுவில் இது இறுக்கமாக இருக்கிறதுனால நல்ல உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிடும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது 2 ஏக்கர் நிலம். இந்த பக்கம் வந்து ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது. அது எல்லா கொள்ளையும் வரிசையாக பார்த்துக்கிட்டே போவோம். இந்த வரப்புலையெல்லாம் நடக்கிறது ரொம்ப ஆபத்தானது. புல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதில் வந்து பூச்சி பட்டுலாம் இருக்கும். கவனமாக போகணும்.
பாருங்க, இது தண்ணி நிறையா பாஞ்சிடுச்சு. பொது வாய்க்கால்லேருந்து வருது, அதனால இதை நிறுத்தி வைப்போம். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டாக்க இதுக்கு பேர் தான் மடைன்னு பேர். தண்ணி போகுது, நின்றோம். திரும்ப எப்போ தண்ணி தேவையோ அப்போ மட்டும் பச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கொள்ளையில் இது வயலில் நிறையாவே தண்ணி இருக்குது. இது நம்ம வயல். இதுக்கு பிறகு அந்த பக்கம் நிறையா வயல் இருக்கு, வாங்க பார்ப்போம். இந்த கொள்ளை இந்த வயல் நம்மளுது தான். இதுவும் அடுத்த வயலும் நம்மளுது. இதுக்கு வந்து பள்ளத்து வயல்னு பேர். ஏன்னா வந்து அதுக்கு பிறகுலாம் மேடாக இருக்கும், இது ரெண்டும் மட்டும் பள்ளமாக இருக்கும். பள்ளமாக இருக்கிறதுனால இதுக்கு கீழே வந்து பள்ளத்தில் வந்து வாய்க்கால் இருந்தால் தான் வடிகால் இருக்கும். அந்த வாய்க்காலுக்கு வந்து அப்போ தண்ணி நிறையா வந்துச்சுன்னா இது வடியாது. அது ரெண்டு மட்டும்தான் இந்த ரெண்டு வயலுக்கும் கொஞ்சம் பாதகமான விஷயம். இந்த பாருங்கள், அங்கே ஒரு நாரை உட்காந்துருக்கு. சில நேரங்களில் நிறைய கொக்குகள் வந்து உட்காந்துருக்கும். கழுத்து சில கொக்குகளுக்கு வந்து ஆஹா இந்த கொள்ளையில் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. நம்ம அங்கே அடைச்சிட்டு வந்துட்டோம் அந்த கொள்ளை வயலை. அங்கேருந்து இங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி போய் அதை திறந்து விடணும்னு நினைக்கிறேன். அந்த கொள்ளையில் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த கொள்ளைக்கு வந்து குறைவாக இருக்குது. அந்த வயல் வழியாக தான் இங்கே வரணும். இதில் தண்ணி முன்னாடி அதிகமாக கிடந்ததுனால இந்த பக்கம் அடுத்தவங்க கொள்ள இது அப்போ வந்து நடவு இல்லாமல் இருந்துச்சு, அதுக்காக திறந்து விட்டுருந்தோம். இப்போ அடைச்சிட்டாங்க. பாருங்கள், 2-3 குருவி எவ்வளோ பறவைகள் ஓடுது பாருங்கள். இது என்ன பறவைன்னு தெரியல. இதே பறவையை வந்து நான் மஸ்கட் நகரத்தில் பார்த்துருக்கேன். மஸ்கட் கடற்கரையில் நான் வேலை பார்த்த இடம் இருந்துச்சு. அங்கே இது அடிக்கடி வந்து மேயும். மதிய சாப்பாட்டு இடைவெளியில் வந்து அப்படியே பீச்சில் நடந்து போகும்போது இந்த மாதிரி பறவைகள் அடிக்கடி பார்த்துருக்கேன். நேராக இருக்குது பாருங்கள். அங்கே இருந்ததை விட இங்கே பச்சை குறைவாக இருக்குது. அது காரணம் என்னன்னு தெரியல. அந்த வயல் வந்து சும்மா கிடந்துச்சு ஒரு 2 மாதம் நடவுக்கு முன்னாடி. அதனால் அங்கே நல்லா விளைச்சல் இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த வயல் நல்லா ஓய்வில் இருந்ததுனால இப்போ நல்லா இருக்கும் போல இருக்குது. பசுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அடுத்த உரத்தில் வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன். அடுத்த உரம் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன உரம் எவ்வளோ ஒரு இதில் போடுறோம் அப்படிங்கிறத தனியாக ஒரு காணொலியில் எடுத்து போடுவோம். சென்ற முறை உரம் போடும்போது இப்போ காணொலி எடுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு.
இந்த பாருங்கள், இங்கேருந்து மெதுவாக கொஞ்சமாக போகுது தண்ணி. யாரோ அவங்க வந்து தண்ணி பாய்ச்சறவங்க வந்து கரெக்டாக திறந்துட்ருக்காங்க, சரியாக திறந்துட்ருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கே கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி போகுது. இந்த வயலுக்கு வந்து இந்த தண்ணியே போதும், அதனால் அங்கேருந்து வர தண்ணியை நான் நிறுத்தினது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி போய் இந்த வயலை வந்து நல்லா நம்பிடும். காய்ச்சலுமா இருக்கணும். இப்போ காஞ்சிருக்கு, இப்போ பாய்ச்சிரும் தண்ணி. இங்கே ஒரு மடை இருக்குது, இந்த மடையை மூடி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மடையை கூட லேசாக திறந்து விடலாம்னு நினைக்கிறேன். வேண்டியதில்லை, அந்த ஒரு மடையே போதும், தண்ணி போகட்டும். இது ஆற்று பாசனத்தில் இப்போதைக்கு இருக்குது. ஆற்றுல தண்ணி வரதுனால ஆற்று பாசனம் ஓடிட்டுருக்கு. போர் போடாமல் தண்ணி பாய்ச்சுறாங்க. அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல வந்து சிறிய வாய்க்கால் போகும். அந்த வாய்க்கால்லேருந்து நம்ம ஒரு சின்ன பைப்பு போட்டு சாலைக்கு கீழே கொண்டு வந்து நம்ம கொள்ளையில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அது வழியாக தண்ணி இங்கே பாயுது. இங்கெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. இந்த பள்ளத்து 2-3 மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பசுமை கொடுக்காமல் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது, பசுமை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து தண்ணி அதிகமாக கிடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்தடுத்து உரம் போடும்போது வெள்ளிக்கிழமை வந்துடும். இந்த பயிரெலாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நல்ல பசுமை கொடுத்துருக்கு. இதுக்கு அந்த பக்கம் சாலை வரைக்கும் எங்கள் பங்காளிங்களோட நிலம் தான். அந்த காலத்தில் எப்படியோ சம்பாரிச்சு தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தர் வந்து நாற்றுக்கா நடவுக்கு வந்து உரம் வீசிக்கிட்டு இருக்கார். அவர் எங்களோட சித்தப்பா தான். அவர்கிட்ட போய் கேட்போம், ஏன் இந்த பயிரெலாம் சில இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சென்ற முறை இதில் நிறைய இடைவெளி வந்து விட்டுருந்துருச்சு, சரியாக வந்து பயிர் வராமல் இருந்துச்சு. அது ஏற்கனவே அங்கே கொஞ்சம் இது ஒதுக்கி போட்டிருந்தாங்க, அதை எடுத்து நட்டுருக்காங்க போல இருக்குது. அந்த பயிரையும் காணும், இங்கேயும் இடைவெளி இல்லாமல் இருக்குது. முடிஞ்சால் தினமும் நம்ம வயலுக்கு வர்றது நல்லது. ஹலோ, சொல்லு. ஆமாம், சரி நான் வயலுக்கு வந்திருக்கேன், திருப்பி நான் போகிறேன், போய் பார்க்குறேன். சரி.
பாருங்க அழகாக போகுது பாருங்கள் தண்ணி. இதுதான் முதல் வயல். ஆற்று தண்ணி இதுக்குள்ளே தான் வந்து இறங்கும். இப்படியே தான் ஒவ்வொரு வயலுக்காக போகணும் தண்ணி. பாருங்க ஏதோ வந்து இது பிளாஸ்டிக் பைப்பு, அதை எடுத்து இங்கே போட்டுருவோம். பாருங்க இது ஒரு மடை திறந்து வச்சுருக்காங்க. பழமொழி கேள்விப்பட்டீங்க, மடை திறந்த வெள்ளம் போல்னு. அதுதான் இது மடைன்னா. இது மட்டும் மடை இல்லை, கல்லணை கால்வாயிலாகி மடை தான். அது அடைப்பு மடை, அடைச்சி திறப்பாங்க. பலகையில் கதவு இருக்கும், அதை அடைச்சி திறப்பாங்க. நம்ம கொஞ்சோண்டு மண்ணை வச்சு இது அடைச்சிக்கிறோம். இது நல்லா பசுமை கொடுத்துருக்கு. சித்தப்பா நாற்று ரொம்ப பெருசாகிடுச்சு. இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு நாற்று. 20 நாள் தான் ஆகுதா? ஓ சரி. நீயே உரம் போட்டுருக்கிய சித்தப்பா? சரி. ஆமாம், அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு முழு சம்பளம் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். ஓ சரி சரி. அப்பா வந்தாப்புல கீழே கடைசி பங்குல தண்ணி இல்ல, அதுல தண்ணி திறந்து விடுங்க, நான் மத ஒண்ணு வாங்கி கொண்டாந்து அந்த பல்லா இருக்குல்ல, ஆமா, அதுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன், ஓடுற தண்ணி ஓடிட்டே இருக்கும், சரி அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு தண்ணி மறைச்சு விட்டு போனாப்ல காலையில. ஓ அது நான் ஒன்று தேக்கி வச்சுட்டு வந்தேன். ஏன் தேக்கி வச்சுட்டு வந்தேன்? அது ரொம்ப போச்சு அந்த கொள்ளை. அது பாஞ்சு விட்டு வரும். இந்த கொள்ளைக்கு வரோம்னா இந்த வயலுக்கு வரும். பாஞ்சு வடாண்ட பக்கம் வரும். வடாண்ட இல்லை, தென்னண்டை. தென்னண்டையா? தென்னண்டை இல்ல, வடாண்ட பங்குக்கு வரும். வடாண்ட ஓம் பங்கா சித்தப்பா? அங்கே இருக்கு பாரு ஒரு பைப்பு, அந்த பங்குக்கு தண்ணி திறந்து விட்டு வந்தாப்புல. ஓ சரி சரி. அப்போ நான் போய் திறந்துட்டு போகிறேன் போகும்போது. அதில் விட்டு இதில் விடுறா அப்படின்னா ஏன் தேக்க போனேன். இப்போ நான் போய் அதை அடைச்சி திறந்துட்டு வந்துடுறேன். திறந்துட்டு வந்துடுறேன். அது கொள்ளை ரொம்ப முழுசாக ரொம்ப கிடந்துச்சு, அதுதான் நான் நினச்சிட்டு வந்தேன். 2 பேர் வந்து பார்த்தாப்ல. 2 பேர் வந்து அங்க இருந்துட்டு வந்த வயல்ல வந்தேன். யார 2 பேர் வந்து பாக்குறாப்ல என்ன அப்படின்னு சொந்தக்காரவள யார வந்து பார்த்தேன். சரி, சொந்தக்காரவள ஒருத்தன் தெரியல. அப்புறமா என்னங்க பாக்குறீங்களா அப்படின்னு, பூரா வாங்கிட்டாங்க அப்படின்னாப்ல. எங்க சோழபுரத்தை வாங்கிட்டீங்களா என்னங்க அப்படின்னாப்ல. சரிங்க வாங்கின வழி சந்தோஷங்க அப்படின்னு. சரி. அப்புறமா என்ன பார்த்தாக்கா நடவு நட்டு இருக்கிறத பார்த்து, மிஷின் நடவு நட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போனாப்ல. ஓ மிஷின் நடவு இது ஒரு மாதிரியா இருக்கா? ஆமா, அதை வந்து பார்த்துட்டு போனாப்ல. அந்த இது பள்ளத்தொழிலும் அந்த மேட்டில் ஒரு 2 பங்கு சித்தப்பா இன்னும் பச்சை கொடுக்காமே இருக்காது. காரணம் என்ன? பச்சை கொடுக்க உரம் ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அப்படியா? ஒதுக்கி இருந்துச்சுன்னா அந்த இடம் பச்சை கொடுக்காது. மொத்த கொள்ளையுமே அப்படி தானே இருக்கு? மொத்த கொள்ளையுமே அப்படி இருக்கா? 3 கொள்ளைங்க வந்து பச்சை கொடுக்காம இருக்கு. 3 கொள்ளை வயலுங்க வந்து அப்படியே பச்சை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இந்த அளவுக்கு நான் இருக்காதுனாக்கா அது மண்ணு, இது மண்ணு வேற, அது மண்ணு வேற. அதான் காரணம் போல இருக்கு. உங்க மண்ணு வேற, அது கிளார மண்ணு,
அதான் அடுத்து அப்பாட்ட என்ன சிஞ்சல் போட்டு கலந்து போட்டோம் அப்படின்னாப்ல. ஆ அதான் போட்டிருக்கோம் அப்படின்னு. டிஏபி கொஞ்சமாவது போட்டிருக்கணும் போல இருக்கு. டிஏபி கொஞ்சம் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பச்சை போதும். இது கூட பச்சை அதிகம் பூச்சி தாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அது பூச்சி தாக்காது. மரத்தரப்ப உரம் கொடுக்குறப்ப அதுல கொஞ்சம் ஒரு மரக்க சேர்த்து கொடுக்க சொல்லு. இப்போ நீங்க டிஏபி எல்லாம் கொடுக்குறியா தப்பா இல்லையா? கொடுக்கணும், அடுத்தது கொடுக்கணும். அடுத்தது கொடுக்கும்போது கொடுக்கணும். இதுதானே போடுறேன் காம்ப்ளெக்ஸ் களைக்கொல்லி. ஓ, களைக்கொல்லி காம்ப்ளெக்ஸ். களைக்கொல்லி காம்ப்ளெக்ஸ் அப்புறமா போட்டுக்கோன்ட்டு மேலே. அப்படி அடி உரம் என்ன பண்ற? அடி உரம் போடலையே, அடி உரம் தான் இப்போ 8ஆம் நாள் போடலான்ட்டு இருக்கேன். ஓ, 8ஆம் நாள். நீங்கள் 4ஆம் நாளே போட்டிய 8ஆம் நாள் போடணும்னு பயிர் என்ன உடனே அடிச்சு நட்டதா அது வேறு பிடிச்சாதான் அது காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கும். ஓஹோ, பூரா கருவி இருக்கு பாரு. ஆமா, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா பச்சை கொடுத்துருவேன், போட்டால் தான் எடுக்கும். ஓ, இப்போ களைக்கொல்லினா களைக்கொல்லி மட்டும் போறியா இல்லை வேற எதுவும் சேர்த்து? மட்டும் தான் போட்டேன். களைக்கொல்லி வந்து தூள் தூளாவே யூரியாவில் கலந்துக்கிட்டேன். அப்பதான் அது பச்சை கொடுக்கும். ஓ, கருவுனது அப்பதான் பச்சை கொடுக்கும் அப்படின்ட்டு அடி உரம் மாதிரி. இப்போ யூரியா தான் வாங்கிட்டு வந்திருக்கு. டிஏபி வீசணும் பொதுவா. மண்ணெண்ணெய் கலந்து வீசுறது பதிலாக யூரியா கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வீசுறேன். ஓ, இப்போ நீ களைக்கொல்லி ஒன்று சொன்னில்ல ஸ்தப்பா, கொரியன் தான் நம்ம ஒன்று அதுதான் வாங்கிட்டு வந்து காம்ப்ளெக்ஸில் கலந்து விட்டு தான் அடித்தோம். அது போட்டால் பில்லு கூட ஒரு பில்லு கூட தெரியல பத்தியா. ஆமாம், இப்போ நீ அது அடிக்கலையா? வேற துகள் மாதிரி வாங்கிட்டு அடிச்சிட்டியா? அது வாங்கி தான் அடித்தேன் இப்போ. அப்போ அதை திறந்துட்டு அப்படியே போகிறேன் ஸ்தப்பா. தண்ணி அங்கே தான் போயிட்டு இருக்கு. உங்களோட அடிச்சு அங்கே தண்ணி போகாது, காஞ்சி இருக்கு காலையில். ஓ, கிழக்கரை 2-3 பங்குல தண்ணி பாயில அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. சரி சரி சரி. மழை தண்ணி அந்த தண்ணி போயிட்டு இருக்கு. கட்டிட்டு வந்தேன். அதான் அந்த 2 ஆளும் வந்து 2 பேரும் காலையில் பார்த்துட்டு தானே போனாப்போ. ஓஹோ, இப்போ இது நாற்று விட்டது அப்படியே ஒதுக்கி போட்டுருக்கியா? நடவு நட்டாலும் நடுவோம், இல்லாட்டி ஒதுக்கி போட்டாலும் போடுவோம் அப்படின்ட்டு கணக்கு சொல்கிறாப்புல. ஓஹோ, பயிர் மத்தலை இன்னும் 2ஆம் பாகம் நட்டு ஒன்றும் மிச்சப்படாது. ஆமாம்மா, அதில் குழந்தையா இருக்கும். சில டைம் நல்லா விளைஞ்சிரும்ல. அது கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. அவன் 7 வருஷமா சுத்தமாக நட்டு தானே வருமானம் வந்துச்சு. ஆமாம், அவன் 7 வருஷம்னாக்கா ஒர்க்காட்டி பணமாக போட்டுகிட்டே இருப்பான் தமிழ். ஓஹோ, ஒர்க்காட்டி போட்டுக்கிட்டே இருந்து ஒரு பதி 1000 ரூபா வருது உரமா? நெல் விலை ஏற்றிட்டாங்கல்ல. எந்த ஒருத்தா இந்த வருஷம் ஏற்றிருக்காங்க நெல் விலை. ஒரு பதி 1000 ரூபா வரும். முன்னாடி எவ்வளோ வந்துச்சு ஒரு பைய? ஒரு பதி 920 ரூபா வந்துச்சு. 50 ரூபா கூட ஏற்றுறான். இப்போ 100 மேலே ஏற்றிட்டாங்க. சரி சரி. பதி 1000 ரூபா வரும். ஒரு பை போட்டால் 4 லட்சம் ரூபா. ஓ, 2 லட்சம் ரூபா செலவானாலும் 2 லட்சம் ரூபா மீதி போடும். ஏக்கருக்கு எத்தனை பை வரும்? ஒரு ஏக்கருக்கு 60 பை வரும். 10 மூட்டை வந்துச்சுன்னா 60 பை வரும். 60 பை வந்தால் என்னாச்சு? 60 பைனா 60,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. நல்ல காசு தான் போல இருக்கேன். நான் ஆல்ரெடி நட்டு ஒன்று தான் சித்தப்பா பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்குது. இடைவெளி விட்டுருக்குன்னா நடவு இயந்திரம் நட்டுருக்குது. கொஞ்சம் வந்து கரையும்பாங்க, சில பயிர்கள் வந்து முளைக்காமல் பழுதாகி போகிறது. அடுத்த தடவை களை பறிக்கும் போது அதிகமாக பயிர் உள்ள இடத்துலேருந்து அதை எடுத்து நடுவாங்க. ஒரு தடவை இயந்திர கலையும் அடுத்த தடவை சாதாரண கலையும் படிச்சு விடலான்ட்டு இருக்கோம். ஆள் வச்சு களை பறிக்கிறது. அப்படி ஆள் வச்சு களை பறிக்கிற போது தான் அந்த விட்ட இடமெல்லாம் வந்து நிறையா இருக்க பயிரை எடுத்து அந்த விட்ட இடத்துல நட்டுருவாங்க. அப்போ சீராக வந்துடும். வயல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஜூன் 2ஆம் தேதி போட்ட நாற்று 18ஆம் தேதி நட்ட நடவு. இன்றைக்கி ஜூலை 3 ஆகுது. கிட்டத்தட்ட அந்த பக்கம் வந்து ஒரு 28, 3, 31 நாள் 31 நாள் பயிர். பொதுவாக வந்து கை நடவு நடுறவங்க 25 நாளுக்கு பிறகு தான் நடுவே ஆரம்பிப்பாங்க. நம்ம 15, 16ஆவது நாள்லேயே நட்டுட்டோம். அதுக்கு காரணம் பாய் நாற்றுங்கிறது ஒரு காகிதத்தில் வந்து நாற்றை விட்டு கொஞ்சம் மண் போட்டு நாற்றை விட்டுருப்பாங்க. அதனால் அது வந்து மண் நிறையா இல்லாததுனால அது வந்து 15 நாள் 16 நாளுக்கு மேலே அது வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து அது சீக்கிரமே நட்டுருவாங்க. அங்கே எங்கள் சித்தப்பாட்ட கேட்டோம். அவர் பக்கத்து கொள்ளை, இந்த கொள்ளையெல்லாம் அவரது தான். அவர் வந்து கை நடவு நட்டுருக்காரு. இப்போ பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் தான். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், இந்த 3 வயலையும் ஏன் பசுமை கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஏன் அது வளரலை அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு மண்ணா, இது பள்ளத்து வயங்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருக்குமா, அதுக்கு கொஞ்சம் உரத்தை அதிகமாக போடணுமா. ஏற்கனவே குத்தகைக்கு விட்டுருந்தோம். அவர் வந்து எப்படி தாளடியில் அதிகமாக வளர்ச்சி பெறாருன்னா உரத்தை நிறையா போட்டு கொள்ளையை வந்து வளர்ச்சி கொண்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் உரம் போட்டு தான் செய்கிறோம். ஏன்னா வந்து பொருளாதாரத்தில் நமக்கு இருக்கணும் இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்கே. உரம் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து 2-3 வருஷம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அந்த 2-3 வருஷம் வருமானம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் வந்து மிகவும் கடினமான பணி. பொருளாதாரம் நிறையா இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. உரம் இல்லாமல் பூச்சிக்கொல்லி இல்லாமல் விவசாயம் பண்ணணும்னு. பார்க்கலாம் என்னென்ன. இந்த பாருங்கள், இந்த கொள்ளைக்கு வந்துட்டுருக்கு. அங்கே ஒரு மடையை அடைச்சிட்டு வந்தோம்ல, அதை தான் அடைக்கக்கூடாது, அது தண்ணி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். என்னம்மா இங்கேருந்து அவர் கொள்ளைக்கு வந்து தண்ணி போகும்னு நினைக்கிறேன். சரியாக ஒரு சுற்றிட்டு நடுவில் எந்த இடத்துல வந்து நம்ம மடையை அடைச்சி வச்சோமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மடையை நம்ம திறந்துட்டு தண்ணியை வந்து உள்ளுக்குள்ளே வயலுக்குள்ளே போகிற மாதிரி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மடையை திறக்க போகிறோம். மழையை திறந்தோன்னா மழை திறந்த வெள்ளம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் தான் கிரான்னு பேர். கிரான்னா என்னென்னா வந்து மண்ணும் புல்லும் சேர்ந்தது. அதுக்கு தான் கிரான்னு பேர். ஸோ அதை வச்சு அடைச்சோம்னா சீக்கிரமாக வந்து உடைப்பெடுக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். இது மாதிரி இடங்கள் தான் ரொம்ப ஆபத்தானது. பாம்புகள் போன்ற பிராணிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக அந்த இடத்துல போடணும். நான் இங்கேருந்து அந்த பக்கம் தாண்ட போகிறேன். முன்னால் தண்ணிக்குள்ளே ஏறி போனோம். அந்த இடம் வந்து சிறிதளவு தான் இருக்கிறதுனால ஒரே தாண்ட போகிறேன்.
எல்லாம் வரப்பு ஃபுல்லாக களைக்கொல்லியை அடித்து அப்படியே வந்து புல்லெல்லாம் வந்து அப்படியே கருகி போச்சு பாருங்கள். இது யார் விட்டு வயல்னு தெரியல. நாம் அடுத்த முறையெல்லாம் வந்து களைக்கொல்லி அடிக்காமே விட்டுடலான்ட்டு தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். காணொலியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. மிகவும் ஆபத்து, வெளியிலே தெரியாது. இப்போ எல்லா வரப்பும் அண்டை வெட்டுன்னு சொல்லுவாங்க. நடவுக்கு முன்னால் வரப்பில் உள்ள இதெல்லாம் வெட்டி மேலே போடுவாங்க. அதனால் புல்லெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு கிடக்கும். அதனால தான் நம்மளால் ஈஸியாக நடக்க முடியுது. இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ போனால் வரப்பு ஃபுல்லாக இருக்கும். வரப்பு முழுவதும் ஃபுல்லாக இருக்கும். காலடி வைக்கவே பயமாக இருக்கும். ஒரு நாரை உட்காந்துருக்கு பாருங்க. நம்ம கிட்டக்க போனோம்னா ஓடும். சில நேரங்களில் 50-60 வந்து உட்காந்துருக்கோம். வெள்ளை கொக்குகள் நிறையா வந்து உட்காந்துருக்கும். கருங்கொக்குகளாக, அது கருங்கொக்குகளாக கடுங்காகமானு தெரியல. இந்த பாருங்க, வரப்பில் ஏறிடுச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி அதை பறக்க போகுது. இந்த பாருங்கள், இதுதான் கை நடவு. கை நடவு நிறைய கருகின மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இது நான் இயந்திர நடவு நடும்போது இந்த மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய பாதகமும் கிடையாது. உரமெல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சினாங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளில் நல்லா பச்சை கொடுத்து நல்லா வந்துடும். அதுதான் இயற்கையாக நம்ம ஏற்கனவே காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் கூட. இன்னும் 2 மாதம்லாம் வந்துச்சுனாக்கா அந்த வரப்புலேயே நடக்க முடியாது. அந்தளவுக்கு புல் வந்துடும். அப்போல்லாம் எப்படி தண்ணி பாய்ச்ச போகிறோன்னு எனக்கே தெரியல. தண்ணி பாய்ச்சத்துக்கு ஆள் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம வந்து கவனிக்கணுமே. அவங்கெல்லாம் தனி குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்க வேலையில் இருப்பாங்க. எப்பயாவது தான் வந்து பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. அதனால் நம்ம கவனித்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது சூழ்நிலையில் இருக்குது. இந்த வயல்லாம் ரொம்ப அருமையாகவே வந்திருக்குது. அடுத்து வந்து நம்ம களைப்பறிகளுக்கு வருவோம். இயந்திர களை பறிக்கிறதுக்கு வருவோம். இன்னும் 2 நாள் கழித்து தனியாக ஒரு தடவை வந்து பார்க்க வருவோம். அப்போயும் நான் உங்களுக்கு காணொலி போடுறேன். கவனிங்க, போன தடவை போட்ட காணொலிக்கும் இப்போ போடுற காணொலிக்கும் அடுத்த காணொலிக்கும் எவ்வளோ பயிரில் வித்தியாசம் வந்திருக்குங்கிறதையும் கவனிங்க. இந்த பசுமையை பார்க்க பார்க்க உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கும். எங்களுக்கும் அப்படி தான். நாங்கள் வந்து நேராக பார்க்குறோம், நீங்கள் காணொலியில் பார்க்குறீங்க. இது மூலமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறீங்களா என்னென்னு உங்களுக்கு கருத்தில் சொல்லுங்கள். உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் தெளிவான கருத்தை உங்களுடைய இதில் சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுங்கள்.
அங்கே கடைசி வயலெல்லாம் தண்ணி இல்லையா? ஓ, அந்த 3 வயலையும் தண்ணியே இல்லாமல் கிடக்கு. ஆற்று இறக்கத்தில் இறங்கிறோம். இங்கே ஒரு இடத்துல மாம்பழம் பறிக்கிறாங்க, அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. போய் எப்படி என்னன்னு பார்ப்போம். பாருங்க, அந்த ஆற்றுல இருக்க தண்ணி இப்படியே வந்து வழியாக போகுது. ஆற்று தண்ணி இப்படி போகுது பாருங்க, அழகா. நிறைய காய்ச்சி கிடக்கு, மரத்துலேயே வேற பழுத்து இருக்கு பாருங்க. நல்லா இருக்குமா அப்புறம்? ஏன் மரத்துலேயே படுக்க விட்டுட்டீங்க? ஆ ஆ சில்லறை இருக்குமாம்மா? 500 ரூபாயா இருக்கு கையில். இருக்குமா? இதெல்லாம் எங்கே கொண்டு வைப்பீங்க? ஆ, உங்கள் சொந்த மரமா? மரம் குத்தகைக்கு எடுத்துருக்கீங்க இதை? ஆமாம். நல்லா இருக்கு. எவ்வளோ இப்போ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இந்த மரத்து உள்ளுக்குள்ளே வந்ததே கிடையாதா நீங்கள்? பழமரமாக பழுத்து கிடக்கு. ஆ, ஓஹோ. ஒரு பழம் சாப்பிட்டு பார்க்கலாமா? நாங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் மாம்பழம் வாங்குறதே இல்லை. இதை மருந்து போட்டுறாங்க, அப்படி பண்ணிடுறாங்க, இப்படி பண்ணிடுறாங்கன்னு. ஆ, ஆமாம். இவ்வளோ மரத்துலேயே படுக்கலாம் விட மாட்டாங்களே யாரும். அங்கேயும் ஆள் நிற்குதா மேலே? ஐயா நிற்கிறோம், அந்த இல்லை, அது பழுத்து உழுவுறது தான். ஓ, அப்படியா? இப்போ இங்கே கொட்டி கிடக்கிறதெல்லாம் இதெல்லாம் பப்பா அடிச்சு தள்ளினது. இதெல்லாம் அறுத்தது தானே? இல்லை, அறுக்கலை. ஆ, பப்பா அடிச்சது நைட்டு. ஓ, அவ்வளோ அடிச்சு பிடிச்சா என்ன?
இப்போ வவ்வால் வந்து டெய்லி இவ்வளோ அடிக்கும். பெரிய வவ்வா வரும். ஓ, உங்களுக்கு ரொம்ப நட்டமாகுமே. அது சின்ன பாய்ச்சி நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க காசு? 400 ரூபா இருக்கு. நாங்கள் உன்ட்ட காசு கொடுக்கலண்ணா. இல்லை. ம், 2 பழம் வைங்க. இதெல்லாம் அங்கே பாருங்க வவ்வா. ஓ ஓ ஓ ஓ பல்ல பாருங்க இருக்கு. ஆமாம், வவ்வா அடிக்கும். கொஞ்சம் பழுத்த பழமாக வைங்க, அதை எடுத்துட்டு. பழுத்து தான் இது. பழுத்து வாங்கி பாருங்க. அப்படியா? வவ்வா அடிச்சது திங்கலாமா நாங்கள்? நாங்களே சாப்பிட்டு தானே இருக்கோம். எதுவும் பண்ணாது. உங்களுக்கு எந்த ஊர்? எங்களுக்கு அந்தண்ட ஊர் இது உச்சிமாஞ்சோலை. உச்சிமாஞ்சோலை. உச்சிமாங்கலை. உச்சிமாஞ்சோலை. ஓ, உச்சிமாஞ்சோலையோ, அப்படி ஒரு ஊர் இருக்காங்க. இந்த அங்கிட்டு தான் கண்டிதம்பட்டு ஓரம். கண்டிதம்பட்டுக்கும் கீழே மேலையா? ஆ, வேறு பை இல்லை. நான் எப்படி கொண்டு போவேன் இதை? முன்னாடி 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க. அடுத்து அப்படியே கிடக்குது, இப்போ தான் இருக்காங்க. எல்லாம் அளக்கில் பை வச்சு தான் இருப்பீங்களா? அது எல்லாமே சிக்கனில் வச்சா இருக்கும். ஆ, சிக்கன் கயிறு சிக்கன் அளக்கில் வச்சா இருக்கணும். ஓ, 6 கிலோ பிடிக்கணும். சரி சரி சரி. பை வேறு பை இல்லை? வேறு பை இல்லைங்க. சரி சரி. மரத்துலேயே பறிக்கிறாங்க, கொட்டி கிடக்குது.